கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 6:14. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அவரால் உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் எங்கே இருக்கிறது? இப்பொழுது சிலுவையில் இருக்கிறது. அப்ப சிலுவையையும் என்னையும் பிரிக்க முடியாது. நான் இருக்கிற உலகம் வேற, வேற்று மனிதர்கள் இருக்கிற உலகம் வேற, அவிசுவாசிகள் இருக்கிற உலகம் வேற, என்னுடைய உலகம் வேற. என்னுடைய உலகம் எங்கே இருக்கிறது? சிலுவையில். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப பாத்தீங்களா, 6:14 2:20 கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். I am crucified with Christ. Nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. இருப்பினும் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி? Nevertheless I live, yet not, but Christ liveth in me. எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன ஆனேன்? சிலுவையில இயேசு மரித்தது போல நானும் மரித்துட்டேன். இயேசு மரித்தது போல நானும் சிலுவையிலே மரித்து விட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? எப்படி வாழ்கிறேன்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 3-12 வரைக்கும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப இந்த ஞானஸ்நானமானது என்னது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனால் இந்த ஞானஸ்நானம் அவருடைய மரணத்துக்குள்ளாக்குகிறது. நான் இயேசுனுடைய மரணத்துக்குள்ளாக இருக்கிறேன். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். இயேசுவை தேவன் எழுப்பினது போல நானும் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டேன். ஏன்? பழைய வாழ்வு போச்சு. இப்பொழுது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு பழைய உயிர் போயிடுச்சு. இப்பொழுது புதிய உயிர் வந்திருக்கிறது. For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் மரணத்தின் சாயல். உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன? இயேசு பூட்டின உள்ளறைக்குள்ளே போனார். இயேசு அவர்கள் பொரித்த மீன் துண்டையும் தேன் கூட்டையும் புசித்தார். சாப்பிடலாம், பயணம் பண்ணலாம், கல்யாணத்துக்கு போகலாம், ஊழியத்துக்கு போகலாம், ஆராதனைக்கு வரலாம். ஆனால் உயிர்த்தெழுதலின் சாயல். உயிர்த்தெழுதலின் சாயல்ல இயேசு பயணம் பண்ணார், இயேசு சாப்பிட்டார், மீன் சாப்பிட்டார், தேன் கூட்டை சாப்பிட்டார், சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். உயிர்த்தெழுதலின் சாயல். இப்ப புரிகிறதா? நாம் எந்த சாயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உயிர்த்தெழுதலின் சாயலிலே. பழைய ஜீவன் இல்லை. அந்த பழைய ஜீவன் மரித்து போயிற்று. மரித்த அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணிவிட்டோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்ன செய்தேன்? ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். சிலுவையில மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆவது நாள் உயிரோடு வந்தார். சீஷர்களுக்கு தரிசனமானார். அவர்களோடு பொரித்த மீனையும் தேன்குட்டை சாப்பிட்டார், நடந்தார், வாழ்ந்தார். இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன சாயல்? உயிர்த்தெழுதலின் சாயல். அல்லேலூயா. பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று
ஒரு அறிவு. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு பாவம் உங்களை என்ன செய்ய முடியாது, ஆட்கொள்ள முடியாது. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கு. இது ஒரு அறிவு. அவரை மரணம் ஆண்டு கொள்ளுவது இல்லை. அப்போ பாவம் இனி என்ன செய்ய முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது. மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று, அவ்வளவுதான். forever and ever. For in that he died unto sin once, but in that he liveth unto God. எப்பொழுதும் தேவனுக்காக வாழ்கிறார், ஜீவித்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மரித்தவனாகவும் பிழைத்திருக்கிறவனாகவும், மரித்தவனாகவும் பாவத்துக்கு மரித்தவன், கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவன். எழுச்சி நிலை எல்லாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.